ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்களுடைய கிரேட் சப்போர்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க என்னோடய வீடியோவை. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தோஸ் சப்போர்ட்டிங் மீ. வெல்கம் பேக் டு சிங்கை குக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதுதான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி, ஒயிட் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃப் கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு ஆஃப் கேரட்டு, கொஞ்சம் கேபேஜ் நறுக்கி வச்சுருக்கேன், அது கூட 2 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 1.5 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி, ஒரு 6 கார்லிக் பொடிசாக நறுக்குனது, ஒரு 2 ஸ்பூன் வந்து பொட்டேட்டோ ஸ்டார்ச், ஒரு ஆஃப் கேரட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், ஆஃப் கேப்சிகம், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கேபேஜ், 2 தக்காளி நறுக்குனது. அது கூட வேறு என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 தொஃபு சேர்க்க போகிறோம். தொஃபில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் நான் நூடுல்ஸ் செய்யும்போது எப்போவுமே தொஃபு சேர்ப்பேன், முட்டை வந்து சேர்க்க மாட்டேன். ஓகே, இதை வந்து ஒரு ஆனியன் நறுக்கிட்டு அது 2 ஸ்பூன் எண்ணெயில் வதக்கியிருக்கேன். அதோடு நான் வந்து அந்த பொடிசாக நறுக்கின கார்லிக்கை வந்து சேர்த்து வதக்க போகிறேன். அந்த பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குனா போதும். ரொம்ப ப்ரௌனாக ஆக தேவையில்லை. ப்ரௌனாக ஆக்குனிங்கன்னா நூடுல்ஸ் வந்து கலர் வந்து மாறிடும். அதனால் ஓரளவுக்கு வதக்குனா போதும், பச்சை வடை போகிற அளவுக்கு. இது வந்து செக்கில் ஆடின கடலை எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூனு தான் போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அந்த பொடிசாக நறுக்குன தொஃபு இருக்கு இல்லையா, அந்த க்யூபாக நறுக்குனது அதை போட்டுட்டு லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த நான்ஸ்டிக் பேனில் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினால் போதும், அதுக்கு மேலே வதங்க தேவையில்லை. எண்ணெய் நான் வந்து அதிகமாக சேர்க்கல. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச அரை கேரட் இருக்கு இல்லையா, அதை போட போகிறேன். நான் இந்த மாதிரி ஏன் நறுக்கி வச்சுருக்கேன்னா, நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிடும்போது அந்த கேரட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு இப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். கேரட் துருவி இருக்கு இல்லையா, அதில் வச்சு துருவியும் போட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த டிஷ்ஷு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் பேக் பண்ணி அனுப்பலாம் லஞ்சுக்கு. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், இல்லை வீக்கெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு தோசை மாவு, இட்லி மாவு இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம், ஆயில் வந்து குறைக்க போகிறோம். இந்த நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா ரைஸில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து எண்ணெயெலாம் ஒன்றுமே இருக்காது, உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இந்த தொஃபு வந்து இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். தொஃபு வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். மற்ற வானலில் வந்து ஒட்டிக்கும், அப்புறம் அடி பிடிச்சிரும். அதனால் வந்து நான்ஸ்டிக்கை வச்சு சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. சரி, அதுக்கு இடையில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 அடுப்பையும் ஆன் பண்ணி கடகடன்னு சமைச்சிட்ருக்கேன், ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கேரட் வந்து ஒரு 70% வெந்துருச்சு. 70% வெந்தாலே போதும், அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். இப்போ வந்து என்னோடய கேபேஜ் போட்டுட்டேன். கேபேஜ் வந்து ரொம்ப கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். இது கூட நீங்கள் வேணுன்னா கீரை ஏதாவது சேர்த்துக்கலாம். கீரை என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து கீரை போடலை. இங்கே வந்து சைனீஸ் கீரை கிடைக்கும், அந்த பெரிய பெரிய இலையாக உள்ள கீரை, அந்த கீரையை போடலாம், அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைக்காத வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/2 kg ஒயிட் நூடுல்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அதை சுடு தண்ணியில் பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஒயிட் நூடுல்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா, நாங்கள் வந்து ட்ரையாக இருக்கும் நூடுல்ஸ், நிறைய கண்ட்ரியில் வந்து ட்ரையாக இருக்கும். அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா போதும். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஆல்ரெடி அதை குக் பண்ணி தான் வரும், பேக்கெட் பண்ணி. அதை வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருக்கும், அப்போ வந்து அதெல்லாம் வந்து வெளியாகிடும். அதுக்காக வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அதை வந்து தனியாக பிரித்து எடுத்துருவேன் நான். அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் வந்து தண்ணியில் போயிடும். ட்ரையாக கிடைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு அதை வந்து வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த
தொஃபு சொன்னேன் இல்லையா, அது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டிருப்பாங்க. நான் எப்போவுமே வந்து சால்ட்டட் தொஃபு தான் வாங்குவேன். சால்ட் இல்லாத தொஃபும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தொஃபு வாங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் சமைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். என்னோடய கேரட்டு கேபேஜ் வந்து பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது, வெந்துருச்சு. இதோட வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்க்குறேன். இந்த வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட்டு மட்டும்தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். நூடுல்ஸுக்கு வந்து நான் தனியாக தான் சேர்ப்பேன். எப்பயுமே ஒன்றா போட வேண்டாம். நிறைய சால்ட்டு வந்து இதில் போட்டிங்கன்னா வெஜிடபிள் எல்லா சால்ட்டையும் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது நிறைய சால்ட் வந்து வெஜிடபிள் இருக்கும், நூடுல்ஸில் இருக்காது. அதனால் எப்போவுமே வந்து காய்கறிகள் வதக்கும் போது அதுக்கு தேவையான சால்ட்டை மட்டும் போட்டு வதக்கிடுங்க. சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். தீயாமல் அழகாக சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து 1½ ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அந்த வெறும் மிளகாத்தூள் சொன்னேன் இல்லையா, அது போடுங்க. இதுக்கு வந்து வேறு எந்த தூளும் போடக்கூடாது. காஷ்மீரி தூள் அது வந்து அவ்வளோ உரைக்காது, கலர் கொடுக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது 1½ ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த நூடுல்ஸ் வந்து இங்கே காலையில் வந்து காலை உணவாக நிறைய கடைகளில் கிடைக்கும். நம்ம வீட்லேயும் இதை பண்ணி சாப்பிடுவோம். இது ஆனால் நிறைய இங்கே ரொம்பவே ஃபேமஸ், நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கேரட்டு இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா கேப்சிகம் போடுறேன். எப்பயுமே கேப்சிகம் வந்து முன்னாடியே போட்டு நல்லா வேக வச்சிடாதீங்க, அது நல்லாவே இருக்காது. அதோடய டேஸ்ட்டு போயிடும் அப்படியே கம்ப்ளீட்டாக. இது எல்லா காயும் வெந்ததுக்கப்புறம் கடைசியில் போட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரு 4 கிண்டுனீங்கன்னா போதும். இதில் இருக்கிற அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே தான் இருக்கணும். கேப்சிகம் எப்பயுமே போடும்போது கேப்சிகம் வந்து ஓவர் பாயில் பண்ணிங்கன்னா அதோட வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே போயிடும். இப்போ வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச் சொன்னேன் இல்லையா, அதை வந்து இந்த தொஃபில் போட போகிறேன். அதோடு போட்டு நல்லா கிண்டிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் 1½ ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச் வந்து வேகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகிடும். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கடையில் வந்து நம்ம இந்த வெஜிடபிளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு, க்ரீனு, ரெட்டு. இதுக்கிடையில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 தக்காளியை வந்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். நம்ம நூடுல்ஸ் வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இந்த தக்காளியை வந்து நல்லா அரைச்சி போடுங்க. அப்படியே நறுக்கி போட்டு கூட செய்யலாம், ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அப்புறம் நூடுல்ஸில் வந்து அது ஒட்டாது. கொஞ்சம் சாஸ் மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து தக்காளியை வந்து அரைச்சி போடுறேன். பாருங்கள், அரைச்சி ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ கடையிலலாம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸில் அப்படியே எண்ணெய் சொட்டும், அந்த மாதிரி இல்லை. நம்ம வீட்டிலையே நம்ம வந்து ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். குறைவான எண்ணெயை யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே தோசை, இட்லி இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு சேஞ்ச் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட தோசை, இட்லியும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான உணவு தான். ஆனால் பிள்ளைங்களுக்கு எப்போதும் அது பிடிக்காது இல்லையா, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் கடையில் போய் வாங்கி கொடுக்கலாம், நேரம் இல்லாதப்போ கடையில் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்லாம் ஓய்வு இருக்கும்பொழுது நீங்களாகவே தயார் பண்ணி கொடுங்க, உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்லாம். என்னோடய தவு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தமிழில் தவுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து தொஃபுன்னு சொல்லுவாங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் தெரியாதவங்களுக்கு. இது வந்து அந்த சோயா பீன்லேருந்து செய்கிறது தான். இந்த சோயா பீன் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து செய்வாங்க. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. யாரெல்லாம் முட்டை சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்களாம் இந்த தொஃபுவை நிறைய சேர்த்துக்கலாம். ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குது. பாருங்கள், நம்ம போட்ட அந்த தக்காளி சாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா க்ரீமியாக அழகாக வந்துருச்சு. கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்திருக்கு. அப்போ தான் அந்த நூடுல்ஸும் வந்து இதில் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் மிக்ஸ் ஆகாது. இது ஒரு பெனிஃபிட். நீங்கள் தக்காளி அரைச்சி போடுறது இது ஒரு பெனிஃபிட். ஏன்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரேவி கிடைக்கிது.
என்னோடய கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது பாருங்கள், நல்லா குக் ஆகாமல் அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். அப்படியே எடுத்து கடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதுவும் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த இன்னொரு தொஃபு இருக்கு இல்லையா, அந்த தொஃபுவை நான் என்ன பண்ண போகிறேன், கையால் அப்படியே வந்து நல்லா பொடிசாக ஆக்கிட்டு அதில் போட போகிறேன். எக்கு போடுறதுக்கு பதிலாக தான் நான் இதை போடுறேன். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி தொஃபுவை வாங்கிட்டு இப்படி பொடிசாக இது பண்ணிவிட்டு கையாலேயே அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிடும், நல்லா குக் ஆகிடும் சீக்கிரம். சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு நாவில் எச்சி ஊறணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட் வெஜிடேரியன் இது. என்னோடய சேனல் பார்க்குற சில பேர் வந்து சொன்னாங்க, நான் வந்து வெஜிடேரியன் ஆச்சு அப்படின்னு. அவங்களுக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷு போடணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வெஜிடேரியனாக கம்ப்ளீட்டாக போடணுன்னு தான் நான் வந்து இதை முயற்சி பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த தொஃபு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹீட்டில் விட்டிங்கன்னா போதும். நம்மளோட தவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் பாருங்கள், ப்ரௌன் ஆகிட்டு. எண்ணெய் நான் ரொம்ப சேர்க்கல, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றுனேன். தொஃபு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். நம்ம காய்கறி எல்லாமே குக் ஆகிடுச்சு, எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. இந்த நூடுல்ஸும் வந்து ஆல்ரெடி குக் பண்ணது தான், அதனால் நீங்கள் ரொம்ப நேரம்லாம் போட்டு கிண்டிகிட்டு இருக்க வேணாம். நூடுல்ஸை வந்து ஜென்டலாக கிண்டுங்க. ரொம்ப நேரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது பொங்கல் மாதிரி ஆகிடும். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கணும், அப்போ தான் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். 1/2 kg நீங்கள் 4 பேர் சாப்பிட்லாம். இது 4-5 பேர் கூட சாப்பிட்லாம். காலையில் நம்ம லைட்டாக தானே எடுத்துப்போம், பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குவோம். அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து ரொம்பவே சூட் ஆகும். நம்மளோட யம்மியான ஒயிட் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து இது கொய்த்தியா நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் அழகாக வரும். இது வந்து இண்டாலியம் பேனு, நல்லா கனமாக இருக்கும் அடி. இதில் வந்து சமைச்சிட்டு நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். இதில் வந்து எதுவுமே வச்சிக்க முடியாது, ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. யூஸ்வலி நம்ம சமைச்சதுக்கப்புறம் எதையுமே வந்து அந்த பாத்திரத்துலேயே வைக்கிறத விட அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ இல்லை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் அந்த மாதிரி இதில் மாற்றி வைக்கிறது பெட்ரு. சமைச்ச பாத்திரத்தில் அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் நம்ம மண் பாத்திரத்தில் சமைச்சோன்னா அதுலேயே வச்சுக்கலாம். இப்போ வந்து காரக்குழம்பு, சாம்பார் அந்த மாதிரிலாம் செய்யும்போது நீங்கள் மண் பாத்திரத்தில் அப்படியே வச்சுக்கலாம். நான் சாம்பார்லாம் வைக்கும்போது மண் பாத்திரத்தில் வைப்பேன், மண் சட்டியில். அது வந்து அப்படியே இருக்கும். நம்ம எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிறத வந்து எடுத்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ அதுலேயோ மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பாருங்கள், சூப்பரான யம்மியான ஹெல்த்தியான ஒயிட் நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இது மாதிரி ஜென்டலாக கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் அந்த ஷேப்பெல்லாம் போயிடும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் நூடுல்ஸை பாயில் பண்ணும்போதும் என்ன செய்யுங்க, ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கு மேலே அதில் விடாதீங்க. தண்ணியில் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கனாலும் அது வந்து ஒரு மாதிரி மேஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டினீங்கன்னா அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சீக்கிரம். நீங்கள் மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, காய்கறிலாம் நறுக்கி ரெடியாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இது. இது மாதிரி எல்லோ நூடுல்ஸ்லேயும் வந்து வேறு ரெசிபி இருக்குது. நான் அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து மீ கோரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மலேசியா, சிங்கப்பூரில் வந்து மீ கோரிங் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த மீ கோரிங் எப்படி செய்கிறதுன்னு நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். நம்மளோட ஒயிட் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு, இதில் வந்து நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம் மேலே, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் என்கிட்ட இல்லை. இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே தூவிக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் சில்லி சாஸ் போட்டு
அந்த வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள். வயதானவங்களும் சாப்பிட்லாம், இது தாராளமாக சாப்பிட்லாம். நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. ஏன்னா இது அரிசியிலேருந்து செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து செரிச்சிடும். எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ் தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உடன் கரண்டி வச்சு பண்ணினீங்கன்னா அது வந்து உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோடய தொஃபு வந்து ரெடி ஆகிடுச்சு. அது மேலே அப்படியே போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு அப்படியே ஒரு பக்கமாக இருந்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். திருப்பி நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. தொஃபு போட்டதுக்கப்புறம் அப்படியே அழகாக ஒரு பக்கமாக எடுத்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, என்னோடய எல்லோ நூடுல்ஸ் வந்து ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள், சூப்பராக அந்த வெஜிடபிள்லாம் வந்து ஓவர் குக் ஆகாமல் அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அந்த நூடுல்ஸை பார்த்திங்கன்னா அந்த ஷேப் அப்படியே இருக்குது பாருங்கள், அந்த பட்டையாக அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து அதை வேக வைக்கும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது மாதிரி நீங்கள் திருப்பி வந்து அதை சமைக்கும்போதும் ரொம்ப ஜென்டலாக கிண்டணும். உடன் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உடையாமல் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்ற இதெல்லாம் வந்து அதை அப்படியே கட் பண்ணிடும் இல்லையா, அதனால் உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், உடன் கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு என்னோடய நூடுல்ஸ் வந்து. இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியதுதான். சமைக்கிறத விட அதை நீங்கள் சர்வ் பண்ணி அழகாக ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறீங்களா, அது வந்து ரொம்பவே சாப்பிட தூண்டும் எல்லாரையும். சுவையான நூடுல்ஸ் வந்து ரெடிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட. நன்றி, வணக்கம்.